ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் என்ன நடக்குதுன்னா, நம்ம முத்து வந்து வேணுங்கிற அளவுக்கு மனோஜை கலாய்க்கிறாரு. இதை பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆனால் எத்தனை நாள் அசிங்கப்படுத்திருப்பீங்க முத்துவை, என்னையும் என் பொண்டாட்டியும் எத்தனை நாள் வச்சு செஞ்சுருப்பீங்க, அதனால தான்டா ஒன்று இப்படி அசிங்கப்படுத்துறேன். மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு வேறு. இதை பார்க்குற நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது. மெயினாக ஒரு பக்கம் அமைதியாக இருங்கன்னு சொன்னாலும் அதெல்லாம் இல்லைம்மா, அமைதியாலாம் இருக்க முடியாது, செம்மையாக ரவுண்டு கட்டி கலாய்க்கிறாரு. இன்னொரு பக்கம் இறங்கி நடந்து போகிறேன்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாரு. அதுக்கப்புறம் மீனா சமாதானப்படுத்தி கூட்டு வர்றதுக்குள்ளே அந்த வழியில் நம்ம யாரை பார்க்குறாங்க தெரியுமா, நம்ம கிறிஷை பார்த்துட்டாங்கங்க. பார்த்த உடனே வாப்பா என்னை கூப்பிட்டு போப்பா உங்கள் வீட்டுக்கு, பாட்டிக்கிட்டே கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் எவ்வளோ இடத்துல தான் தேடி அலைவாங்க, கிடைக்கவே இல்லை நம்ம ரோகிணி. அதனால் ஒரு பக்கம் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதுவே தெரியாமல் நம்ம ரோகிணி என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, கரெக்டாக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அது மாதிரி மனோஜை என்னை ஏமாற்றிட்டாங்க, எனக்கு வாழ்க்கையே வேணாங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவும் இதை தான் புரிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க. பாப்பா நீ ஃபீல் பண்ணுறது தப்பு இல்லை பாப்பா, நீ சொன்ன பொய்க்கு முன்னாடி இது ஒன்றும் பெருசு இல்லைன்னு சொல்கிறாங்க. அது என்னைக்கு ரோகிணிக்கு புரிய போகுதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் வந்து அந்த பொண்ணு லைஃப்பில் பல அடிப்பட்டதுனால இது கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது. அந்த பொண்ணு பக்கம் இவங்க இருந்தும் யோசிச்சு பார்க்கணும். இந்த வெட்டி முண்டை மனோஜை கட்டிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு என்ன தான் லைஃப்பில் சந்தோஷம் கிடைக்க போகுது. போங்க, நான் யாருக்காக உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய டயலாக் தேவையில்லையேன்னு நம்ம யோசித்தோம். இன்னொரு பக்கம் வந்து கிறிஷ் வந்து அத்தை அழுது ஆறுதல் சொன்னதுனால கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணியை தேடி நம்ம மனோஜும் மீனா முத்து அவங்க ரோகிணி வீட்டுக்கே வந்துட்டாங்கங்க. காரை பார்த்தோன்னே ஜர்க்கடி அடி ஜூட்டுங்கிற கதையாக செருப்பெல்லாம் தூக்கிட்டு கிளம்பி குடுகுடுன்னு பின்னாடி ஓடுறாங்க. இதை பார்க்க கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து வெளியே நின்றனால வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிட்டு ரோகிணியோட அம்மா உள்ளே உட்கார வைக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.